நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தாங்க. இந்த உணவு முறையில் நம்ம என்னென்ன தவறுகள் செய்கிறோம், என்னென்ன சத்தான உணவுகளை நம்ம சாப்பிடாம மறந்துட்டோம், அதுதாங்க முக்கியமான காரணம். இப்போது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்குமே 80-90 வயது வரைக்கும் இருப்பாங்க. அவங்கள கேட்டோம்னா மூட்டு வலிலாம் இல்லைங்க, சுகர் பிபி இருக்கா, அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே 40 வயதில் இருக்கிறவங்களை கேட்டால், ஆமாம் டாக்டர், கழுத்து வலி இருக்குது, எனக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்குது, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளமாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய உணவு முறைகள் தான். அப்போது எலும்புகள் மூட்டுகள் வலிமையாக இருக்க நம்ம என்னென்ன உணவுகள் எடுக்கலாம்? ரொம்ப சிம்பிளாக ஒரு 20 வருடங்கள் பின்னாடி போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த உணவுகளை திருப்பி இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னாவே போதுங்க. முதல்ல நம்ம மூட்டுக்களில் கால்சியம் சத்து நிறைவாக இருக்க, அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன், ஆஸ்டியோபீனியா அப்படின்ற கண்டிஷன்லாம் சொல்லுவோம். என்னன்னா போன் டென்சிட்டி நமக்கு குறைவாக இருக்குது, போனுக்கு உள்ள இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே நமக்கு வலிமை இழந்து போன மாதிரி, லைட்டாக கீழே தடிக்குதாங்க விழுந்தேன், உடனே ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்கிறோம்.